ஹாய் ஆல், வெல்கம் டு லேர்ன் பிரின்ஸ். இன்னையோட டாபிக் என்னென்னா, எப்படி நம்ம சைல்டோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அவங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, எதில் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல், யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல், அவங்களாவே ஓனாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், ஒரு பாட்டு போட்டால் போதும், ஒரு பாட்டு எங்கேயாவது கேட்டால் போதும், அந்த குழந்தை பாட்டு ஆடிட்டே இருக்கும், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும், மூமெண்ட்லேயே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு குழந்தைக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொல்லவே வேண்டாம், எந்த பேப்பரோ எங்கே பென்னு கிடச்சிருந்தாலோ அழகாக ட்ரா பண்ணிகிட்டே இருப்பாங்க, வரைஞ்சி கலர் பண்ணுறது. அவங்களோட ஏஜுக்கான அப்ராப்ரியேட் ட்ராயிங் இல்லைன்னா கூட பட் ட்ராயிங் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்றது, எதில் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் ஆக்சுவலி அஸ் அ பேரண்ட்டாக. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லேர்னிங்கை வந்து கொண்டு வர முடியும். இப்போ எதில் அவங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு டாய்ஸ் கொடுக்குறீங்க, அதை வந்து அழகாக லைனாக அடுக்கி வைக்கிறாங்க, இல்லை சார்ட்டிங் பண்ணுறாங்க, இந்த கலர் வந்து இதில், இந்த கலர்ஸ்லாம் இங்கே, இந்த கலர்ஸ் இங்கே, ஒரு பசில் பண்ணுறாங்க, அதில் அவங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, யாராவது பெல் அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் கூட அவங்களால எழுந்து வர முடியாது, அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டோடு செய்வாங்க அந்த விஷயத்தை. அதுதான் அவங்களுடைய லேர்னிங் விண்டோ. அந்த லேர்னிங் விண்டோவில் தான் நம்ம எல்லா திங்ஸும், நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும், அவனுக்கு என்னென்னலாம் சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அதில் தான் கொண்டு வர முடியும். அதில் கொண்டு வந்தால் தான் அவன் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் நான் போடலான் இருக்கேன். ஸோ எப்படி இருக்கும், ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு லேர்னிங் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு சைல்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஒரே கான்செப்டை எப்படி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லேர்னிங்கில் பார்க்கலான்றது தான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம்.